ஈசநத்தம் வீரகுமார் திருமண மண்டபத்தில் ஒருங்கிணைந்த பண்ணையம் பற்றி கருத்தரங்கு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதற்காக சான்றோர்கள் நிறைய பேர் வந்துள்ளார்கள். விவசாய பெருங்குடி மக்களும் நிறைய பேர் வந்துள்ளார்கள். எங்களுடைய இது பொதுவாக வானம்பாடி என்ற இயக்கம் ஒன்றை அமைத்து அதன் மூலமாக இது இரண்டு டிஸ்ட்ரிக்ட் பார்டர் ஏரியாவாக இருக்கிறது. ஒன்று கரூர், இன்னொன்று திண்டுக்கல். மொத்தம் 8 கிராமத்துக்கு சேர்த்து இது ஒரு அமைப்பு பண்ணியிருக்கோம். பசுமையை பற்றி மேலே கொண்டுட்டு போகிறதுக்காக. இதோட முக்கியமான குறிக்கோள் என்னென்னா 3 குறிக்கோள். 1 நீர் மேலாண்மை, பசுமையாக்கம். 2வது பசுமையாக்கம். 3வது இயற்கை வேளாண்மை குறித்த ஒரு பயணம். இது 3 தான் முக்கியமான நோக்கம். இந்த ஏரியா கொஞ்சம் வறட்சினால நீர் மேலாண்மை மிக மிக முக்கியம். அந்த இதை நோக்கி தான் பண்ணுறோம். அதுக்கான சயின்டிஸ்ட் அவங்கள கூப்பிட்டு தான் அதுக்கு பேச வச்சுருக்கிறோம். அவங்களும் சிறப்பாக பண்ணி கொடுத்தாங்க. இந்த ஃபங்க்ஷன் ஆசீர்வாதிலேருந்து கோஸ்பான்சன் பண்ணாங்க. எல்லா விவசாய குடும்பங்களும் நிறைய பேர் வந்தாங்க. அவங்களோட நிறைய கேள்விகள்லாம் கேட்டு அவங்களோட டவுட்டெல்லாம் தஞ்சமல்லாம் தீர்த்துக்கிட்டாங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அடுத்து இயற்கை விளைவை பற்றி பரமேஸ் அவர்களை பேச அழைக்கிறேன். என்ன மாதிரி ஆகப்போகுது அதெல்லாம் ரொம்ப எடுத்துக்கிறாரு. ரொம்ப ஆர்வமாக உணர்ந்து சொல்கிறாரு. அதெல்லாம் நம்ம பார்த்து கண்டிப்பாக நிறைய கற்றுக்க வேண்டிய நிறைய இருக்குது. நிறைய பேர் நம்ம கரூர் மாவட்டத்தில் நம்ம நண்பர்கள், உறவினர்கள் நிறைய பேர் நம்ம மாவட்டத்தில் அதிகாரிகளாக பிறவர்களாக எல்லாருக்கும் அது அப்ளை பண்ணுங்க. எம்டெக் ஐஐடியில் படிச்சுட்டு அதிகாரியாக வந்து நம்ம கலெக்டர் பண்ணுறது. இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம விவசாயம் தொண்டு செய்ய நிறைய பேர் இந்த மாதிரி வந்திருக்காங்க. அவங்களோட பணியை நம்ம ஏற்று அவங்களோட உதவி கேட்டு அந்த பொருட்பட்டிக்காரங்க கூட ஒரு அமௌண்ட் கொடுத்து நம்ம கடையில் சாப்பிட்டதுனால நம்ம அந்த பிஎஸ்சி முடிச்சுட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு நாங்கள் தேவைப்பட்டோம். அதே மாதிரி இன்னொரு கதை சொல்ல போனால் இந்த விவசாயிகள் மில்லுக்காரங்க வந்து அவங்க என்ன ஒரு லாபம் கொடுக்கணும். சராசரி 3 ரூபா வச்சுக்கணும். இந்த மில்லுக்காரங்க மறுபடியும் எங்கே கொண்டு வரணும்? கரூரில் மொத்த பார்க்கணும் கொண்டு வரணும். கரூரில் மொத்த பார்க்கறதுக்கு வேண்டி கொண்டு வந்து மறுபடியும் ஈஸியாக கொடுக்கணும். இவர் போய் ஈஸியாக வந்து கடையில் வாங்கணும். ஏன்னா இவர் எது வச்சிருப்பாரு? கொண்டு போய் போடணும், கொண்டு போய் வரணும். எது வச்சிருக்கணும்? கொண்டு போய் போடணும், கொண்டு போய் வரணும். பரப்பமணி போடுவாங்க, உடச்சு கொடுத்து பாக்கெட்டை பரவ போட்டு அடுத்து கொத்தமணி வேணும்னா எல்லாம் பாக்கெட் சாப்பிட்டு நம்ம டிபார்ட்மெண்ட் எல்லாம் போய் சேர்ந்து போய் வேணும்னா இன்னைக்கு அந்த டிபார்ட்மெண்ட் சேர்ந்துருக்கா, கிருஷ்ண டிபார்ட்மெண்ட் போயிட்டு இருக்கா, வரப்போதான் மலையாளம் ஒரு கான்செப்ட் இருக்கா. 35 அப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேர் அமைப்பு மேல வந்து 6 அடிக்கு வந்து நான் சொன்ன மாதிரி வேர்க்குழி மட்டும்தான் நீடிக்குது. 6 அடிக்கு கீழே 2 அடி ஆழத்துக்கு மட்டும்தான் வேறு. அப்ப மொத்த அளவு தரைமட்டத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா 2ல இருந்து 2.5 அடி உயரத்துக்கு மட்டும்தான் வேரோட உயரமே இருக்கும். அது எந்த பயிரா இருந்தாலும் நீளம் இருக்கும், எவ்வளவு பெருசு வேணாலும் அகலம் இருக்கும். ஆனா உயரம் வந்து அவ்வளவுதான். ஏன் அதுக்கடுத்து கடின மாறிடும். நீங்க போட்டு பாத்தீங்களா, இந்த போர் போடுறப்போ ஒரு பிட்டு போடுவாங்க தெரியுங்களா? 8 ஆற்ற போர் போடுறப்போ முதல் 8 இன்ச்சு பிட்டு போடுவாங்க.